வெல்கம் டு காஷி அண்ட் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கான டாபிக்ல ஃபர்ஸ்ட் HTML கோடிங் வந்து என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஸோ HTML வந்து ஒரு 6 ஹெட்டிங் டேக், அதாவது H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விக்கிடிகி அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான சிஎஸ்எஸ் கோடிங்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பாடி அப்படின்ற இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட்கான ஒரு இமேஜ், அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணிருக்கேன். அடுத்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட சைஸை நான் டிஃபைன் பண்ணிருக்கேன், அதாவது 100 பிக்சல் இருக்கணும் அப்படின்றது. ஸோ நமக்கான மெயின் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அட்டாச் பண்ணிருக்க இமேஜ் இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட்ல, அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகணுமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிக்ஸ்டா இருக்கணுமா அப்படின்றத நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். சோ இங்க நான் என்ன சொல்லிருக்கேன்னா பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஸ்க்ரால் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சோ அதனால இங்க எனக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அதை ஸ்க்ரால் பண்ணும்போது அந்த இமேஜும் சேர்ந்து ஸ்க்ரால் ஆயிருது. சோ இதுதான் நமக்கான இந்த அவுட்புட். சோ இதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிளோட கோட் வந்து பார்க்கலாம். சோ அதே தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா HTML ல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். சோ இதுக்கான இந்த பாடி எலிமெண்ட்டை இங்க ஹெட்ல ஸ்டைல் டேக்ல பாடி ஓபன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கான ஒரு இமேஜ் அது ரிப்பீட் ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ்க்கான ஒரு சைஸ் 100 பிக்சல் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்புறம் பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்றது, அதாவது எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஐஃபன் அட்டாச்மெண்ட் கோலன், அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரோலா இல்ல பிக்ஸ்டா அப்படின்ற மாதிரி 2 வேல்யூ வந்து நம்மளால கொடுக்க முடியும். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்க்ரால் அப்படின்றத கொடுத்திருக்கேன். எனக்கு அதுக்கான அவுட்புட் தான் இந்த மாதிரி அவுட்புட் வந்து ஸ்க்ரால் ஆகுது. நான் அட்டாச் பண்ணிருக்க இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் ஸ்க்ரால் பண்ணா அந்த இமேஜும் சேர்ந்து கண்டென்ட்டோட ஸ்க்ரால் ஆயிரும், ஓகேவா? சோ இதுக்கான உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான क्वेश्चन வந்து நான் என்ன கேட்டிருக்கேன், அதே மாதிரி ஒரு பாடி, அதுல ஒரு 6 ஹெட்டிங் டேக், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடியை செலக்ட் பண்ணி நீங்க அந்த பாடியை வந்து ஸ்க்ரால் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துக்கு அந்த பேக்ரவுண்ட்ல இருக்க இமேஜ் எப்படி அட்டாச் ஆயிருக்கணும், பிக்ஸ்டா இருக்கணுமா ஸ்க்ராலா இருக்கணுமா? சோ இதுதான் உங்களுக்கான क्वेश्चन. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.